எல்லாரும் மூங்கில் மரத்தை பார்த்துருப்போம். மூங்கில் மரம் ஒரு 20-30 அடி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கும். ஏன்னா அது ஒரு 4-5 வருஷத்துல வளர்ந்துருக்குமா? இந்த சைனீஸ் மூங்கில் மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 வருஷம் ஆனாலும் அது வளரவே வளராது. சின்னதாக செடியாகவே இருக்கும். 5 வருஷத்துக்கு மேலே ஒரு 4-5 வாரத்திலேயே கடகட கடகடன்னு வளர்ந்துருமா. கிட்டத்தட்ட 60-70 அடி வரைக்கும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருமா. அப்படி வளர்ந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டிருக்கான் ஒருத்தவன், இத்தனை நாள் நீ வளராமல் இருக்கியே, 5 வருஷத்துக்கு அப்புறம் கடகடன்னு வளர்ந்துருக்கே அப்படின்னு கேட்டிருக்கான். அது சொல்லியிருக்கு, இந்த 5 வருஷமும் நான் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் 60-70 அடி ஹைட்டில் நான் வளரணும்னா அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக என்னுடைய வேர்கள் இருக்கணும். ஸோ இத்தனை வருஷம் என்னுடைய பேஸ்மெண்ட்டை நான் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. நம்ம ஒரு இலக்கை அடையணும்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நம்ம போகிற டெஸ்டினேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோமோ அதை நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 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 அளவுக்கு ரீச் பண்ணிடலாம். என்ன நம்மளால் ரீச் பண்ண முடியல, இத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம போடுற எஃபர்ட்டை கண்டினியூஸாக நம்ம போட ஆரம்பிப்போம். ஸோ நம்ம டெய்லி எஃபர்ட் போடுவோம், கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒன் டே வி வில் ரீச் த கோல். தேங்க்ஸ் அலாட். பாய்.